தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி அவரை துதிக்க போகிறோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. என்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. பகலை ஆழ்வதற்கு கதிரவனை உண்டாக்கினார், இரவை ஆழ்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். பகலை ஆழ்வதற்கு கதிரவனை உருவாக்கினார், இரவை ஆழ்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், தேவனே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நல்ல கிருபைகளை நினைத்து மனதார தேவனுக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக திரும்புவோம். ஹோசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு என்ன பேசப் போகிறார் என்பதை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். நான் இந்த வேத பகுதியை உங்களுக்காய் வாசிக்கிறேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறதை குறித்து இந்த வேத வசனம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எல்லா மனிதனை குறித்தும் தேவனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை இந்த நாட்களிலே நாம் புரிந்து அந்த தேவன் எதற்காக மனிதனை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிற உண்மையை யாரெல்லாம் அறிந்து வாழ்கிறார்களோ அவங்க நிச்சயமாக தேவனுடைய சமூகத்தில் மிகுந்த மகிழ்ச்சியையும் மிகுந்த சந்தோஷத்தையும் அனுபவிப்பார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஹோசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலேயே 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் தொடக்க வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அப்போ முதல் நோக்கம், தேவன் நம்மை அல்லது மனிதனை அவர் நியமித்துக் கொள்வதற்கு, செலக்ட் பண்ணுறதுக்கு, தெரிந்து கொள்வதற்கு எது காரணம், நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த வசனத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய
காரியம் என்னன்னா, நம்மளை ஒரு நித்திய நோக்கத்துக்காக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்னை உங்களையும் குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது ஒரு நித்தியமான ஒரு நோக்கத்துக்காக, நித்திய ஜீவனை அடைவதற்காக அல்லது நித்தியத்திற்காக ஆண்டவராகிய தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். பரலோகத்திற்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ரொம்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது. ரெண்டாவது நம்ம வாசிக்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா, ஆண்டவர் நம்ம எதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார்னா, இந்த பூமியில் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒன்று, பரலோகத்தில் நித்திய காலமாக வாழ்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ரெண்டாவது, பூமியில் நாம் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார். இது ரெண்டும் தனித்தனியான விஷயம் அல்ல, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று ரொம்ப நெருக்கமான ஒரு நோக்கம். யாரெல்லாம் பூமியில் அந்த தேவனுடைய பரிபூரணமான சித்தத்தை, என்னை தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக தேவன் என்னை தெரிந்தெடுத்தார் என்கிற உண்மையை யார் புரிந்து அந்த தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்து நிறைவேற்றுகிறார்களோ, அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளைத்தான் ஆண்டவர் பரலோகத்தில் நித்திய காலமாக அவரோடு வாழ்வதற்காக ஆண்டவர் நித்திய விவாகத்திற்கென்று அவர் நம்மளை நியமிச்சிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தெய்வத்திற்கு இந்த 2 நோக்கம்தான் இருக்குது. இது என்னை உங்களையும் மாத்திரம் குறித்து அல்ல, முழு உலகத்துள்ள மக்களையும் குறித்து தேவனுடைய விருப்பம் இதுவாக இருக்கிறது. ஒன்று, நித்திய விவாகத்திற்கென்று தேவன் நம்மளை நியமித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. ரெண்டாவது, ஆண்டவர் நம்மளை எதற்கு நியமித்திருக்கிறார்? இந்த பூமியில் அவருடைய சித்தத்தை செய்வதற்காக. பூமியில் அவருடைய சித்தத்தை யாரெல்லாம் செய்து சரியாக முடிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் மகிமையான பாக்கியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் கண்களை மூடி என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட பாழான ஒரு நிலம் போல, அல்லது உளையான சேற்றில் நீங்கள், அல்லது இருவழி சந்தியில், அல்லது உபயோகமற்ற ஒரு கற்சாடியை போல நீங்கள் இருக்கிறீங்களா? இன்னைக்கு இயேசுவே, இதோ நான் வந்திருக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன், நான் இதோ உம்முடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன், என் வாழ்நாளெல்லாம் வீணாகிவிட்டது, இனி உள்ள காலம் உமக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு கூட என்னோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினீர்களானா நிச்சயமாக இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு உங்கள் உள்ளத்துக்குள்ளே உண்டாக போகிறது. இன்றைக்கு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை உறுதிப்படுத்த போகிறாரு. நீங்கள் இன்றைக்கு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்களுக்காக இன்றைக்கு பரலோகம் திறக்கப்பட்டு உங்களை கர்த்தர் நித்திய ராஜ்யத்திற்கென்று நிலைநிறுத்த போகிறாரு. இன்றைக்கு ஒரு ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குள் வரப்போகிறது. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. என் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் சந்திக்கிறதற்காக நன்றி. எங்களை தேவன் முன்குறித்ததனுடைய 2 பிரதான நோக்கத்தை, அப்பா நியமித்ததனுடைய 2 பிரதான நோக்கத்தை, வெளியேறப்பட்ட நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியம் இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காய் நன்றி. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மேலும் ஆண்டவருடைய கரம் வந்து அமருவதாக என்று ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். பிரகாசிக்க பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கரங்களில் தாழ்த்தி தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.